யாருக்குமே வந்து ஓரல் ஸ்டெராய்ட்ஸ் வந்துட்டு தனியாக ரன் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸும் இதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் ட்ராப் ஆகிறதுனால செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப அடி வாங்கும். அவங்களுக்கு மந்த்லி மெடிசன்ஸ் வந்துட்டு அப் டு 1 lakh வரைக்கும் 1.5 lakhs வரைக்கும்லாம் மந்த்லி மெடிசன்ஸ்லாம் போகும். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல் நம்ம அது பண்ண முடியாது. ஸோ கோவிட்க்கு அப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து ஸ்டீராய்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் ஃபார்மசிஸ் வந்து ஒரு சில ஃபார்மசிஸில் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கூட தராங்க. பட் அதனால் வந்து இல்லீகல். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டீராய்ட்ஸ் வர, பெப்டைட்ஸ் வர, இப்போ நிறைய இது சாம்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்த மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் இன்னும் 15-20 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். மெடிசன் வந்து ஓவர் டோஸ் பண்ணிங்கன்னா பாய்சனை மினிமல் டோஸிங் கொடுத்தீங்கன்னா மெடிசன் அது என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் பொருந்தும். பாடி பில்டர்ஸ் வந்து ஏன் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் வந்து ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளுக்கு நேச்சுரலாக வந்துட்டு இவ்வளோ தான் மசில்ஸ் க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை ஓவர் கம் பண்ணுறது தான் ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல் நம்ம அது பண்ண முடியாது. ஒரு நேச்சுரலாக ஒருத்தர் பில்ட் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ தூரம் தான் பில்ட் பண்ண முடியும்? எவ்வளோ மசில் தான் கெயின் பண்ண முடியும்? அப்புறம் அவங்க ஜெனட்டிக்காக அவங்களுக்கு ஹார்மோன் லெவல் டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட மசில் மாஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இவ்வளோ தான் ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னா இவ்வளோ தான் மசில் மாஸ் ஓரளவு கிரியேட் ஆகும். ஸோ அதை நம்ம எலிவேட் பண்ணுறோம், என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ மசில் மாஸும் என்ஹான்ஸ் ஆகும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். விஷயம் ப்ளஸ் அவங்க உடம்பு எந்த அளவுக்கு அதை எடுத்துக்க முடியுதுன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அவங்களே எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அதோட கெப்பாசிட்டி இருக்கு. ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தாலே நம்ம பாடி பில்டர்ஸ் ஆகிட முடியாது. ஓகே. இப்போ ஒரு பாடி பில்டர் வந்து எந்த தருணத்துல அவர் வந்து ஒரு ஸ்டீராய்டு எடுக்க ஆரம்பிப்பாரு as a pro பாடி பில்டர்? as a pro பாடி பில்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு நேச்சுரலாக பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. ரொம்ப ட்ரை பண்ணி லைக் எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டாலும், ஹார்ட் ஒர்க் ஜிம்ல எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், ஈவன் டயட்ல வந்து என்ன சேஞ்ச் பண்ணாலுமே ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ரிசல்ட் இருக்காது. as a ஏஜ் ஃபேக்டராகவும் இருக்கும், இல்லை ஜெனட்டிக்காகவும் இருக்கும், இல்லை மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அந்த டைம்ல வந்துட்டு ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் சூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பாங்க. ஓகே. பட் இப்போ ஜிம்முக்கு வரவங்க நிறைய பேர் சின்ன பசங்களே ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இல்லை ஒரு காமனான ஒரு கை, அவர் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை காலேஜ் முடிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஸ்டீராய்டு எடுக்கிறதுக்கும் 2 பேர் உடம்புல என்ன டிஃப்ரென்ஸ் நடக்கும்? ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ராப்பராக எப்படி டயட் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் இருக்கணும், எல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி செம்ம நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டீராய்ட்ஸ் இருந்தோம்னா இட்ஸ் பூஸ்டர்ஸ் மாதிரி. ஸோ எல்லாமே மல்டிபிள் டைம்ஸ் அவங்க உடம்புல நடக்கும். பட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். பட் அவங்களால ப்ராப்பராக வந்து அந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண முடியுமா, ப்ராப்பராக அந்த டயட் ஃபாலோ பண்ண முடியுமா, ப்ராப்பராக அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்காக ட்ரெயின் பண்ண முடியுமா, ப்ராப்பராக வந்து ரிகவரி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் வேற, அவங்க கூட வந்துட்டு ஜிம்முக்கு வரவங்க எல்லாத்தையுமே கம்பேர் பண்ண முடியாது. பாடி பில்டிங் வேற, பாடி பில்ட் பண்ண வந்தவங்க வேற. ஓகே, நம்ம ஜிம்ல ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காமனா இருக்காங்க நம்ம நினைக்கிறத விட? 10ல் ஒரு 3-4 பேர் எடுக்கிறாங்க சார். 10ல் 3-4 பேர். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த டைம்க்கு அப்புறம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாமா? கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படியா? ஆமா. ஓகே. ஸோ கோவிட்க்கு அப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து ஸ்டீராய்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் ஃபார்மசிஸ் வந்து ஒரு சில ஃபார்மசிஸில் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கூட தராங்க. பட் அதனால் வந்து இல்லீகல். பட் ஆனால் தராங்க. ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தராங்க. ப்ளஸ் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தேவையில்லாமல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு, இது யூஸ் பண்ணி பாருங்க. பட் ஐ டோன்ட் நோ வை தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் தட். பட் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ கைடன்ஸ் இல்லாமல் சர்ஜரி யாராவது பண்ணுவாங்களா? டாக்டர்ஸ் இல்லாமல் ஒரு டாக்டரை போயிட்டு சர்ஜரி யாராவது பண்ணுவாங்களா? அதே மாதிரி மெடிசன் ஹேண்டில் பண்ணாலும் ஒரு டாக்டர்கிட்ட தான் ஹேண்டில் பண்ணணும். அது எந்த அளவுக்கு சார் ரிஸ்க்கு? அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஆஸ் எ டாக்டராக நீங்கள் பாடி பில்டராக ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க. இப்போ ஒரு ஆன்லைன் மூலயமா ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலயமா ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டீராய்டுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது? அதில் எப்படி ரியாக்ட் ஆகும்? இப்போ 2 பாடி பில்டர்ஸ் இருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஓகே, ஒருத்தவங்க வந்துட்டு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்களும் கைடன்ஸ் பண்ணுறாங்க. பட் ஏதாச்சும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க செத்துனா, ஐ மீன் ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறவங்க வந்து இறந்தா கூட வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. பட் ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேராசிட்டமால் மாத்திரை போடுறீங்க, உங்களுக்கு வந்து கிட்னி டேமேஜ் ஆக போகிறதில்ல, லிவர் டேமேஜ் ஆக போகிறது. இதே ஒரே டைமில் நீங்கள் 15-20 மாத்திரை போடுறீங்க அப்படின்னா
ஸோ தட் இஸ் என்ஹான்ஸ்மெண்ட். அபியூஸ். அபியூஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன டோசேஜ் எடுக்கணும், நம்மளுக்கு 0.1 ml கொடுக்குறாங்களா 1 ml கொடுக்குறாங்களா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே. அது ஒரு பெரிய பாயிண்ட். ஏன்னா பெரிய நிறைய பேர் டாக்டர் ஆயிட முடியாது, போனா பண்ணிக்க முடியாது, செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்க கூடாது. செல்ஃப் மெடிகேஷன் பண்ணி கூட அதை தாண்டி எல்லா டாக்டர்ஸுமே இதை பத்தி தெரியறது இல்ல. ஆமா, அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆக்சுவலா ஒரு ஸ்டீராய்டு எடுக்கும்போது ஒருத்தர் உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? லைக் ஃபிசிக்கலாகவும் நிறையா நடக்கும், பயாலஜிக்கலாக நிறையா நடக்கும், சைக்காலஜிக்கலாக நிறையா நடக்கும். சைக்காலஜிக்கல் வைஸ் உங்க ஹார்மோன் டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களோட மைண்ட் வந்துட்டு நல்லா ப்ராப்பரா வேலை செய்யற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி. அதுவும் ஒரு சில ஸ்டீராய்ட்ஸ் பொறுத்து தான். ஒரு சில ஸ்டீராய்ட்ஸ் வந்துட்டு மைண்ட் டாக்ஸிசிட்டி கொடுக்கும். ஓ, ஓகே. அதுவும் காம்போனன்ட்ஸ் இருக்கு. லைக் பாடி பில்டிங்க்கு அந்த காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் அந்த காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணா பிரெயின் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி கம்மியாயிடும். ஓகே. ஈவன் ப்ராப்பரா நம்ம மெடிக்கல் தெரபிஸ்ட்ல யூஸ் பண்ற ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரெயினோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுல இருந்து வெளியே வரோம், ஆஃப் பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே கம்மியாயிடும். எல்லாமே நம்ம எடுக்கும் போது வரைக்கும் தான் எஃபெக்ட் இருக்கும். எந்த மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்டா தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம்னா வில் பி லுக்கிங் லைக் அ ஜங்க். ஸோ ஒரு ஸ்டீராய்டு எடுக்கும்போது ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காகவும் மென்டலி வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி தெரியும். எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் தி ஸ்டீராய்ட்ஸ். ஓகே. பட் நம்ம சோஷியல் மீடியாவில் இல்லைனா வந்து இன்டர்நெட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து ஸ்டீராய்டு வந்து எப்போவுமே ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இன்க்ளூடிங் டாக்டர்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து? மெடிசன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக டேஞ்சரஸ் தான். நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா எல்லாத்துக்குமே டேஞ்சரஸ் தான். ஒரு ஸ்டீராய்ட்ஸ் கூட சேஃப்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படியா? ஆமாம். பட் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டீராய்ட்ஸ் வேறு, பெப்டைட்ஸ் வேறு. இப்போ நிறைய இது சாம்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்த மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் இன்னும் 15-20 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் அப்படி? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ்னா லாங் டேர்ம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். மார்க்கெட்ஸில் இப்போ வந்தது எல்லாமே நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. பட் ஆனால் அதுனா வந்து ஃபார்மசிஸில் கிடைக்காது. அதுனா அண்டர் கிரவுண்ட் லேப்ஸ், கிரே மார்க்கெட்ஸ், அது மாதிரி இடத்துல கிடைக்கிறது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்டீராய்டு சைக்கிள்குள்ளே போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பாடி செக்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணிக்கணும்? ஏஜ் ஃபேக்டர்ஸ் ஒன்று ஆக்சுவலாக இருக்குது. யங் ஏஜில் எடுக்கிறதுக்கும் ஓல்ட் ஏஜில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ எங்கேஜ் பார்க்குறோன்னா உங்களுக்கு பயாலஜிக்கல் மெக்கானிசம்ஸ் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் மேக்ஸிமம். பட் ஓல்ட் ஏஜில் பார்க்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைல் நல்லா வச்சுட்டு இருக்காங்கன்னா பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், பயாலஜிக்கல் மெக்கானிசம்ஸ் எல்லாம் உடம்புல நல்லா நடந்துட்டு இருக்கும். இல்லை அவங்க வந்துட்டு லைஃப் ஸ்டைல் சொல்லுங்க இல்லை அப்படின்னா உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸும் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடும். ஓகே. ஸோ ஜென்ரலாக அவங்க ஆர்கன் எப்படி இருக்குது, ஆர்கன் எப்படி இருக்குது, ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாமே நம்ம பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் பிளட் செல்ஸ்னால் எப்படி இருக்குது, ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது, அயன் கண்டென்ட் எப்படி இருக்குது, உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ்னால் எப்படி இருக்குது, ப்ளஸ் ஹார்மோன்ஸ்னால் பேலன்ஸ்டாக இருக்கா அன்பேலன்ஸ்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹார்மோன் டெஸ்ட் லைக் டெஸ்டோஸ்டெரான் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும், ஈஸ்ட்ரோஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், ப்ரொலாக்டின் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் நிறையா டெஸ்ட்லாம் நம்ம இருக்குது. பட் இதெல்லாம் பேசிக்காக நம்ம எதனா பண்ணால் மட்டும்தான் உடம்புல வந்துட்டு ஆர்கன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா. இப்போ நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன், ஆர்கனில் தான் ஆக்ட் ஆகணும். ஆர்கனில் ஆக்ட் ஆகி தான் மசில்ஸில் வேலை செய்யும், பிரெயினாக இருந்தாலும் வேலை செய்யும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆர்கன் டேமேஜாக இருக்குன்னா அது போய் ஆக்ட் ஆகிறதே கஷ்டம். ஓகே. ஸோ அது பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது போல அதிகமாக சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே. ஸோ இப்போ லைக் சேஃபஸ்ட் ஸ்டீராய்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த ஸ்டீராய்டு ரொம்ப சேஃப், இதனால பெருசாக எந்த ஆபத்தும் வராது, இது வந்து ரொம்ப ஆபத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கன்ஃபியூஷன் எதில் வரும்னா பல்கிங் அண்ட் கட்டிங், இந்த ஃபேஸஸில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. கட்டிங்ஸ் பண்ணுற வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டீராய்ட்ஸு, அதுதான் ரொம்ப டேஞ்சர். பல்க் பண்ணுறது வந்து டேஞ்சர் கிடையாது அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்குது. மெடிசன்ஸோட டோசேஜ் ஒன்று இருக்குது. மெடிசன் வந்து ஓவர் டோஸ் பண்ணிங்கன்னா பாய்சனை மினிமல் டோஸிங் கொடுத்தீங்கன்னா மெடிசன். அது என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ், நீங்கள் எந்த மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீம் டோசேஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸும் இருக்கும், அதுக்கேற்ற சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? பட் அதே ஒரு சில மெடிசன்ஸ் வந்துட்டு ஈவன் வெரி லோ டோஸில் கொடுத்தா கூட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஸ்டீராய்ட்ஸும் இருக்குது. பட் அதை நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஃபீவருக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது டேப்லெட் வாங்குறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பேரஸ்டமால் கொடுக்குறாங்க, வேறு ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்கன்னா அது சாப்பிட்டீங்கன்னா அல்சர் வரும். ஓகே. ஸோ அது டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை PAN40 கொடுத்துருவாங்க. ஸோ லைக்வைஸ் நம்ம அனபாலிக்ஸ் எடுத்தாலுமே அதுக்கெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் கூட இருக்குது.
நம்ம எல்லா சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து வெளியே வர முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். ம். அது நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ஓகே. இப்போ ரொம்ப காமனா நெறைய நான் ஜிம் போறவங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயம் இதுதான். இப்போ நான் ஒரு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த ட்ரெய்னர் வந்து சஜெஸ்ட் பண்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, டயனாபால் வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து மெடிக்கல் ஷாப்ல டெக்காடியூரோபாலின், டெஸ்டோவிரான் இந்த மாதிரியான ஸ்டீராய்ட்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சார்? இது இது வந்து நேச்சுரலா எல்லாரும் யூஸ் பண்றது தானா? இல்லன்னா வந்து ஸ்பெசிஃபிக்கா பிகினர்ஸ்க்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இது நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுன்னு யாருமே கிடையாது ஆக்சுவலாக. ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸும் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பட் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தங்க போய் டைனபால் சஜஸ்ட் ஒருத்தங்க பண்ணுறாங்க, எடுத்தோடனே டைனபால் யூஸ் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா பேசிக்கா எங்கேஜ் எல்லாருக்கும் வாங்குறதே கொடுக்குறாங்க. அதான். எங்கேஜ் ஸ்டார்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஒருத்தனை ஸ்டீராய்ட் சைக்கிள்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்தா தம்பி இந்த மாத்திரை. ஸோ அது மாதிரி வந்து ட்ரைனர்ஸ்னு தப்பு சொல்ல, ஜிம்ல ஒரு சில மெம்பர்ஸ் வந்துட்டு ஜிம் ப்ரோஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் வர்றது இல்லை, பட் சைட் எஃபெக்ட்ஸ் வரவங்கள நான் பார்த்துருக்கேன். ஏன்னா பிரச்சனை வந்தால் தானே டாக்டர்ஸ்ட்டு வருவாங்க. எந்த மாதிரியான சைடு எஃபெக்டோட வருவாங்க? அவனுக்கு செக்ஷுவல் ஹெல்த்லேருந்து சைக்காலஜிக்கல் ஹெல்த் வரைக்கும் ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகிடும். உங்கள் ஹார்மோன்ஸ் தான் நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்னு டிசைட் பண்ணுறது பர்த்தில். ஓகேவா? ப்ளஸ் குரோமோசோமும் இருக்குது, பட் உங்கள் ஹார்மோன்ஸ் லெவலும் இருக்குது. ஸோ மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா நேச்சுரல் ஹார்மோன்ஸ் கம்மியாயிடும். ஸோ உங்களோட மேன்லினஸோட கேரக்டர்ஸ் கம்மியாகி ஃபெமினிஸ்ட் கேரக்டர் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நீங்கள் அது ப்ராப்பராக வந்துட்டு ஒருத்தங்க அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, லைக் நல்லா ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு சுத்தமாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐ எம் ஃபீலிங் லைக் தட். பட் ஆஸ் அ மேனாக வந்துட்டு வி வில் பி டூயிங் திங்ஸ். வி ஒன்ட் ஃபீல் லைக் ஐ எம் ஃபீலிங் லைக் திஸ், ஐ எம் ஃபீலிங் லைக் நாட் கெட்டிங் அப், ஐ எம் ஃபீலிங் லைக் நாட் டூயிங் ஒர்க் அவுட். பட் ஆஸ் அ மேனாக வந்துட்டு ஹை டெஸ்டோஸ்டெரான் நம்மளுக்கு இருக்கும்போது வந்துட்டு வி ஒன்ட் திங்க் அபவுட் த ஃபீலிங், ஹவு த நம்ம ஃபீலிங் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அதை பற்றி டிசைட் பண்ண மாட்டோம். வி வில் பி டூயிங் திங்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டெஸ்டோஸ்டெரான் நார்மல் லெவல்ஸோட கீழே போறதுனால நடக்கக்கூடிய டேமேஜஸ் இல்லையா? ஓகே. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்கள நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பாடி பில்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. சாரி, பாடி பில்டர்ஸோட ட்ரை பண்ணவங்களாம் இருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணுன்ட்டு. அவங்களுக்கு இதுலேருந்து நமக்கு எப்படி ரெக்கவரி ஆகுதுன்றது தெரியாது. ஸோ அவங்க எல்லாரும் நீங்க ரெக்கவர் பண்ணியிருக்கீங்களா? ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. ஓகே, அரௌண்ட் 20 இயர்ஸ் டீனேஜர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெக்கவரி ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே. நேச்சுரலாக அவங்க உடம்புல டெஸ்டோஸ்டெரான் செக்ரீஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம். ஸோ மெட்டாபலைட்ஸ் மெடிசன்ஸ் எடுத்து ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு ரிக்கவரி நல்லாவே இருக்கும். ஓகே. ஈவன் தோ ரிக்கவரி நம்ம பண்ணுனா இன்னும் ஃபாஸ்ட்டாக ரிக்கவரி இருக்கும். ரிக்கவர் பண்ணாமல் அவங்களா வந்துட்டு ஏனோ தானோன்னு விட்டாங்க அப்படின்னா ரிக்கவரி ரேட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் 60 இயர்ஸ் நம்ம 50 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது எங்கள் ரிக்கவரி ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஓல்ட் ஏஜ் கம்பேர் பண்ணும்போது யங் ஏஜுக்கு ரிக்கவரி ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. சப்போஸ் இது நம்ம இன்னும் மெடிக்கல் தெரப்பியில் அவங்களுக்கு வந்து இன்னும் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக சீக்கிரமாக ரிக்கவரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் குணப்படுத்தலாம். இல்லை நான் 5 நிமிஷத்தில் குணப்படுத்தி ஆகணும். இதை நம்ம 5 நிமிஷத்தில் குணப்படுத்தலாம் செத்துருவோம். இல்லை 1 hour வரைக்கும் ஒருத்தனுக்கு டைம் இருக்குது. பட் அந்த 1 hour டைம் இருக்கிறவனுக்கு நான் 1/2 hourக்குள்ள குணப்படுத்திட்டா அவனுக்கு வாழ்நாள் இன்னும் அதிகம். இல்லை நான் கடைசி ஒரு 1 hourல தான் குணப்படுத்துறேன் அப்படின்னா வாழ்நாள் அவனுக்கு கம்மியாயிடும். ஓகே. இது ஸ்டீராய்டு எடுக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஓகே. அவங்க ஹார்மோன் ஹெல்த் இந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்றது. ஓகே. இதுல ஏன்னா தெரப்பி ஒவ்வொருத்தங்களுக்கும் வேரி ஆகும், ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வேரி ஆகும். மெடிசன்ஸ் நம்ம காமனா யூஸ் பண்றது வேணா சொல்லலாம், பட் அது வந்துட்டு நம்ம இங்க சொல்லக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ நிறைய ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஓரல் ஸ்டீராய்ட்ஸ்க்கு வந்து லிவர் டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகம் கம்பேரிட்டிவ்லி இன்ஜெக்டபிள்ஸ். ஓகே. ப்ளஸ் யாருக்குமே வந்து ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் வந்துட்டு தனியாக ரன் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் ட்ராப் ஆகிறதுனால செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப அடி வாங்கும். மெடிசன்ஸ் ஓரல் டேப்லெட் எடுக்கிற வரைக்கும் தே வில் பி ஓகே வித் தட். பட் ஆஃப் பண்ண உடனே அவங்க மென்டல் வைஸ் ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஸ்டாப் பண்ணாங்கன்னா அடுத்த 4-5 டேஸில் மென்டலாக வீக் ஆகிடுவாங்க. சைக்காட்ரிக்கலி அது வந்து சைக்காட்ரிக் ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியுறது இல்லை இல்லையா? அந்த சூசைடிக்கல் சிம்டம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் ஸ்மைலிங் பிகாஸ் ஆஃப் டோபமைன். ஓகே. ஓகே. நம்மளுக்கு பெயின் தாங்கிறதுக்கும் ஒரு ஹார்மோன் உடம்புல செக்ரேட் ஆகும். ஓகே. நல்லா இருக்கிறதுக்கும் உடம்புல ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஹார்மோன் செக்ரேட் ஆகும்.
செக்ஸ் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன் செக்ரெட் ஆகும். ஸோ எல்லாமே ஹார்மோன், நம்ம எல்லாமே கேம் ஆஃப் ஹார்மோன்ஸ், உங்கள் மைண்ட்லேருந்து எல்லாமே. ஓகே. ஸோ அந்த ஹார்மோன்ஸை லெவல் பேலன்ஸ்டாக வச்சுக்கலன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிடும். பிரச்சனை அங்கே வரும். தான் வந்து பிரச்சனையே. ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு ப்ரோ பாடி பில்டர் இருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக அவருடைய சைக்கிள்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு ப்ரோ பாடி பில்டிங்கோட சைக்கிள் எப்படி இருக்கும்? எந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க, எப்படி முடிப்பாங்க? டிபெண்ட்ஸ், அவங்களோட ஃபைனான்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா அது டிபெண்ட் பண்ணி தான் சைக்கிள்ஸ் டிசைன் பண்ணுறது. ஓகே. அவங்களுக்கு மந்த்லி மெடிசன்ஸ் வந்துட்டு அப் டு 1 லேக் வரைக்கும், 1.5 லேக்ஸ் வரைக்கும்னா மந்த்லி மெடிசன்ஸ்னால் போகும். அப்பா. அஃபோர்டபிலிட்டி பொறுத்து அவங்க சைக்கிள்ஸ் டிசைன் பண்ணுறது. ஓகே. ஸோ இட் வெரிஸ். ப்ளஸ் அவங்க வேல்யூம் இருக்குது. அனபாலிக்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, பெப்டைட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அனபாலிக்ஸ் ஒரு 30,000 to 40,000 அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பெப்டைட்ஸ்க்கு 1 lakhs கிட்ட, ஈவன் அதுக்கு மேலே அது கூட ரெண்டுக்கு spend டிஃப்ரென்ஸ் என்ன பண்றாங்க. சார், பெப்டைட்ஸ்க்கும் அனபாலிக்ஸ்க்கும்? பெப்டைட்ஸ்க்கு மினிமல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்ட்டு வந்து ஸ்டடீஸ் இருக்குது. பட் எல்லா பெப்டைட்ஸ்க்குமே வந்து மினிமல் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஒரு சில பெப்டைட்ஸ்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம், அதுவும் இருக்குது. ஓகே. ஸோ அனபாலிக்ஸ் வந்து உங்களோட செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் மாதிரி இருக்கும், வேலை செய்யும். பெப்டைட்ஸ் வந்துட்டு உங்களோட பாடிலி மெக்கானிசம்ஸ், உடம்புல நடக்கிற பாடிலி மெக்கானிசம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி, மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணி, ப்ளஸ் என்னோட ரிக்கவரி ரேட் இன்னும் ஃபாஸ்டன் அப் பண்ணி, என்னோட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பெயினை வந்துட்டு இன்னும் பெருசாக தெரிஞ்சுக்கும், பெயினை கூட கம்மி பண்ணுற மாதிரி பெப்டைட்ஸ் எல்லாமே நிறைய இது இருக்குது. ஸோ இதனால் நம்ம வந்துட்டு வீல் கேன் ட்ரெயின் ஹார்டர், வி கேன் ரிக்கவரி ஃபாஸ்டர். ஓகே, இப்போ நான் ஒரு ஒர்க் அவுட் போடுறேன், அந்த ஒரு ஒர்க் அவுட்டில் என்னால் ஒரு 1/2 கிலோ மசில் மாஸ் கூட இன்க்ரீஸ் பண்ண முடிகிற அளவுக்கு எனக்கு பெப்டைட்ஸ் இருக்குது. பட் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் தென் 1 lakh per month, 1 to 1.4 lakh ஜஸ்ட் ஃபார் மெடிசன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுலேருந்து வெளில வர்றதுக்கும் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி. ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் இருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஸ்டர் இந்தியாவுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க, இல்லை மிஸ்டர் ஸ்டேட்டுக்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு பர் மந்த் பேர் மினிமம் 1.5 lakhs ஆகும். ஓகே. அது இல்லாமல் உள்ள வரவங்களுக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அது இருந்து உள்ள வரவங்களுக்கே டேமேஜ் இருக்கும். டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் மணி வேணும்.